ஐபிஎல் 2026 தொடர் இப்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் மினி ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாகவே ட்ரேட் முறை மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியேற அல்லது மினி ஏலத்துல பங்கேற்கும் வகையில அணியில இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திடம் கூறி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதனால சிஎஸ்கே அணி ட்ரேட் முறையில சஞ்சு சாம்சனை இழுக்க ராஜஸ்தான் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுமே வந்தது. ஆனால் சஞ்சு சாம்சனை ட்ரேட் செய்ய வேண்டும் என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில 2 முக்கிய வீரர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாச்சு. அதாவது சிஎஸ்கே அணியுடைய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அதிரடி வீரர் டவால் பிரவிஸ் அவர்களை கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இவர்கள் இருவரையுமே கொடுத்தால் மட்டுமே சஞ்சு சாம்சனை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்களா. சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே ரூபாய் 18 கோடி வீரர்கள் தான். இதனால ஜடேஜாவை ட்ரேட் செய்ய சிஎஸ்கே தயாராக இருந்தாலுமே கூடுதல் வீரர்களை தர விரும்பலையா. டவால் பிரவிஸ் அவர்கள் 2025 சீசன் இடையில சிஎஸ்கே அணியில இணைந்திருந்தாரு. சில போட்டிகளை மட்டுமே ஆடினாலுமே தன்னுடைய அதிரடி ஆட்டத்தால அனைவரையுமே கவர்ந்திருக்காரு. பேபி ஏபி அப்படின்ற பெயர் பெற்ற டவால் பிரவிஸ் எதிர்கால முதலீடாக சிஎஸ்கே பாக்குறாங்க. ஆகையால டவால் பிரவிஸை விட்டு கொடுக்க சிஎஸ்கேவிற்கு மனம் வரல. ஆகையால பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரியான பேச்சுவார்த்தைகளுமே நடந்துட்டு இருக்கா. ஆனா ஜடேஜா அவர்களை விட்டு கொடுக்கிற முடிவுக்குமே வந்துட்டாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இதை பற்றி ஜடேஜா அவர்கள் அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது பல வருடங்களாகவே ஜடேஜா சிஎஸ்கே அணியில தான் இருக்காரு. தோனி அவர்களுக்கு பிறகு ஜடேஜா தான் அந்த டீமுடைய மிகப்பெரிய வீரராகவுமே கருதப்பட்டு வந்தது. அப்படி இருக்கிற ஜடேஜாவையே வெளியிட சிஎஸ்கே முடிவு பண்ணிருக்காங்க. அப்படின்றதுனால அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.